வணக்கம். ஆன்மீக செய்திகள். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் சஷ்டி விழா வெகு விமரிசையாக நடைபெறும். அதேபோல் இந்த ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி கோலாகலமாக துவங்கிய கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நாளை நடைபெறும். இதை முன்னிட்டு தினமும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகிறது. சஷ்டியின் 4ஆம் நாள் யாகசாலை மண்டபத்தில் வேத மந்திரம் முழங்க மகா பூர்ணகோதியுடன் யாக பூஜை நிறைவடைந்தது. பிறகு ஷோடச தீபாராதனை காட்டப்பட்டது. பால், பழம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் ஜெயந்திநாதருக்கு அபிஷேகம் செய்தனர். சர்வ அலங்காரத்துடன் வள்ளி தெய்வானை சமேதராக ஜெயந்திநாதர் தங்க சப்பரத்தில் எழுந்தருளினார். அரோகரா கோஷம் முழங்க பக்தர்கள் முருகனை மனமுருகி தரிசித்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமான திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் 4ஆம் நாள் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமாரசாமிக்கு 16 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. உற்சவர் சண்முக பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் பல்லக்கில் எழுந்தருளி 3ஆம் பிரகாரம் வழியாக வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முருகனின் 7வது படை வீடாக கருதப்படுவது வயலூர் முருகன் கோவில். இது திருப்புகழை அருளிய அருணகிரிநாதருக்கு முருகன் அருள் பாலித்த ஸ்தலம். கந்தசஷ்டி திருவிழாவின் 4ஆம் நாளில் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. பின்னர் சிங்காரவேலர் அன்ன வாகனத்தில் அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து முருகன் யானை முகசூரனுக்கு பெருவாழ்வு அளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
நத்தம் சிலுவத்தூர் பகவதி அம்மன் மற்றும் முத்தாலம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சனிக்கிழமை தீர்த்தக்குடம் அழைத்தல் கோபூஜை, கணபதி ஹோமம் நடைபெற்று எஜமான் அனுங்கை, விக்னேஸ்வர பூஜை மற்றும் புண்ணியாக வசனம் செய்யப்பட்டது. யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகதியுடன் நிறைவடைந்தது. மேலதாளம் முழங்க தீர்த்தக்கடம் புறப்பாடானது. வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியர்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். முத்தாலம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனை காட்டப்பட்டது. பெண்கள் குலவையிட்டு அம்மனை தரிசித்தனர். பிறகு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர். காஞ்சிபுரம் பழனியாண்டவர் கோவில் கந்தசஷ்டி விழா வைபவத்தின் 5ஆம் நாளான இன்று வேல் தரித்தல் வைபவம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் 108 பெண்கள் பால்குடம் ஏந்தி வேல் தரித்து திருவீதி உலா சென்றனர். பொத்தவாடை அமரேஸ்வரர் கோவில் வளாகத்தில் இருந்து புறப்பட துவங்கிய பால்குட ஊர்வலம் பம்பை உடுக்கை ஒளியுடன் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பழனியாண்டவர் கோவிலை அடைந்தது. முருகருக்கு பால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காரைக்கால் கைலாசநாதர் கோவில் கந்தசஷ்டி விழா கடந்த 22ஆம் தேதி துவங்கியது. விழாவின் 4ஆம் நாள் சனி சன்னதிகள் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. மஞ்சள் மலர்கள் சாற்றி சகஸ்கரநாமம் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மஞ்சள் சாற்றி அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு 6 சிவாச்சாரியர்கள் அர்ச்சனை செய்து கோபுரம் தீபம் மற்றும் பஞ்சகற்பூர தீபாராதனை செய்தனர். தொடர்ந்து கோவில் வசந்த மண்டபத்தில் உற்சவர் சுப்பிரமணியர் மஞ்சள் சாற்றி மகேஸ்வரன் அலங்காரத்தில் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து இடுமன் வாகனத்தில் சுவாமி கோவில் பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் உள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த துலுக்கானத்தம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஊர் மக்கள் செலவில் கோவில் கோபுரம் மற்றும் விமான மண்டபம் அமைக்கப்பட்டது. திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் காலை யாகசாலை பூஜை துவங்கியது. இன்று காலை 3ஆம் கால யாக பூஜை மகா பூர்ணகாதியுடன் நிறைவடைந்தது. மேலத்தாளம் இசைக்க கடும் புறப்பாடானது. சிவாச்சாரியர்கள் கோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மூலவர் துலுக்கானத்தம்மன் சன்னதிகள் 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு மகா அபிஷேகம் செய்து அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பழமை வாய்ந்த ஞானாம்பிகை உடனுரை காலத்தீஸ்வரர் மற்றும்
அபிராமி அம்மன் உடனுரை பத்மகிரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. கோவில் வளாகத்தில் வள்ளி தேவசேனா சமேத சண்முகநாதர் சன்னதி அமைந்துள்ளது. இங்கு கந்தசஷ்டி திருவிழா கடந்த 21ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் மயில், குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் உற்சவமூர்த்தி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் 4ஆம் நாள் கோவில் வளாகத்தில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் 35 நிமிடங்கள் பக்தி பரவசத்துடன் கந்தசஷ்டி பாராயணம் செய்தனர். நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட பெண்களுக்கு பச்சை வஸ்திரம், தினைமாவு உள்ளிட்ட பிரசாதம் வழங்கப்பட்டது. அபிராமி அம்மன் கோவில் முன்னாள் அறங்காவலர் குழுவினர், கோவில் நிர்வாகி மற்றும் செயல் அலுவலர் தங்கலதா ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வெள்ளக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. கந்தசஷ்டியை முன்னிட்டு 5ஆம் நாளான இன்று சண்முகருக்கு சத்ரு சம்ஹார, திரிசதி அர்ச்சனை மற்றும் மகா அபிஷேகம், விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. கந்தசஷ்டி உற்சவத்தில் உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் மஞ்சள் சாத்தி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 6 சிவாச்சாரியர்கள் சண்முகருக்கு விசேஷ அபிஷேகம் செய்து சத்ரு சம்ஹார, திரிசதி அர்ச்சனை செய்தனர். கந்தசஷ்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் கோவிலை 18 முறை வலம் வந்து முருகப்பெருமானை வழிபட்டனர். கோவில் பிரகாரத்தில் திருப்புகழ் மற்றும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யப்பட்டது. மகிழ் மண்டபத்தில் பள்ளி மாணவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. வல்லம் கிராமத்தில் உள்ள சடையீஸ்வரர் கோவிலில் இன்று முருகன் வேல் வாங்கும் நிகழ்வும், நாளை சூரசம்ஹாரமும், செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாண உற்சவமும் நடைபெறவுள்ளது. உற்சவ ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் செய்து வருகின்றனர். தேனி பெரியகுளம் அருகே முருகமலை அடிவாரத்தில் மும்மூர்த்தி கோவில் அமைந்துள்ளது. பிரதி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு இங்கு சரஸ்வதி சமேத சதுர்முக பிரம்மாவிற்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர். சகல தோஷ நிவர்த்தி மற்றும் திருமண தடைகள் நீங்க பூஜை செய்யப்பட்டது. பின்னர் பால், தயிர், சந்தனம், தேன், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் சரஸ்வதி மற்றும் பிரம்மாவிற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புஷ்ப அலங்காரத்தில் சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பஞ்சகற்பூர தீபாராதனை காட்டப்பட்ட நிலையில் யாக பூஜைகள் கலந்து கொண்ட திரளான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.